بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام ومريدي إذا دعاني بشرق أو بغرب أو نازلا بحر قامي فاغثوا أو طار فوق هوائي أنا سيف القضاء لكل خصام أنا عبد لقادر راقبتي جدي المصطفى شفيع الأنام ألف صلوا عليه طول دوامي بالبواكر وبالعشي الظلام صلواتي على النبي مع سلامي
وهو خير الأنام بدر التمام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شكرا ورشيدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றளவட்டுமாக. இவ்வளவு ஆண்டு காலம் என்னை செதுக்கி இன்னும் என்னை செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய என்னுடைய உஸ்தாதுமார்களே, மதிப்பிற்குரிய நிர்வாக பெருமக்களே, பாசத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தல் புரிவாராக. ஆமீன். உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் நெற்றியை தரையில் வைத்து சுஜூது செய்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் நிறைவாக தந்தல் புரிவாராக. ஆமீன். இன்றைய தலைப்பு இறைவனோடு இறை நேசர்களின் தொடர்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல வகையான படைப்புகளை படைத்திருக்கிறார். என்னதான் பல வகையான படைப்புகள் படைக்கப்பட்டாலும் கூட மனிதன் மாத்திரம் அந்த படைப்புகளை விட்டு தனித்துவமாக நிற்கிறான். மனிதன் மாத்திரமே எல்லா படைப்புகளை விட்டும் ஒரு தனிச்சிறப்பு மிக்கவனாகவும் இருக்கிறான். உதாரணமாக மலாய்க்கத்துமார்கள், அவர்கள் ஒரு படைப்பு. அவர்களுக்கு நல்லதை தவிர வேறு எதுவும் தெரியாது. தெரியாது என்று சொல்வதை விடவும் அவர்களுக்கு தீமை என்ற ஒன்று இல்லவே இல்லை. மலாய்க்கத்துமார்கள் முழுக்க நன்மைகளை மாத்திரமே செய்பவர்கள். ஷைத்தான் என்ற படைப்பை எடுத்து பார்த்தால் அவனுக்கும் நல்லவைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா விதமான தீய செயல்களை மாத்திரமே ஷைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறான். இந்த மனித படைப்பு மாத்திரம்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் ஒன்றாக கொடுத்து அதனை பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவையும் கொடுத்து அதற்குண்டான கூலிகளையும் வழங்குகிறான். இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் சமம். ஒரு மனிதன் நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்தறியும் வரைக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் சமம். இந்த இடத்தில் இருந்துதான் இறைநேசர்களும் நாமும் பிரிவுபடுகிறோம். அவர்கள் நல்லவைகளை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழ்க்கையை தொடருகிறார்கள்.
நாம் சில நேரங்களில் நல்லவைகளை எடுக்கிறோம், பல நேரங்களில் கெட்டதை தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் மிகவும் அழகாக சொல்லி காண்பிப்பான் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை. இன்னல்லதீன காலு, சிலர்கள் காலு சொல்லுவார்கள், ரப்புனல்லாஹ், எங்களினுடைய ரப்பு யார் தெரியுமா? அல்லான்னு சொல்லுவாங்க. நம்மளும் அல்லான்னு தான் சொல்றோம். அடுத்து அல்லாஹ் தொடருவான், சும்மஸ்தகாமு, சொன்னதோடு மாத்திரமல்ல தன் வாழ்க்கையில் முழுமையாக கொண்டு நடப்பார்கள். தன்னுடைய சதா நேரமும் இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்துவார்கள். எல்லா காலங்களிலும் அல்லாஹ் 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 என்ற வார்த்தையை மொழிந்த வண்ணம், சிந்தித்த வண்ணம், நினைத்த வண்ணமே இருப்பார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் வலிமார்கள். நாம் தேவைப்படும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நிற்கிறோம். அவர்கள் சும்மஸ்தகாமு, அவர்கள் நிரந்தரமாக அதிலேயே இருக்கிறார்கள். இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலாய்க்கத்துமார்கள் இறங்கி வருவார்கள். வந்து சொல்லுவார்களாம், அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹஸனு, கவலையும் படாதீங்க, வ அப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு சுபச்சோபனம் உங்களுக்கு. யார்? மலாய்க்கத்துமார்கள் இறங்கி வந்து சும்மஸ்தகாமு, அல்லாஹ் என்ற வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய தொடர்பில் தன் வாழ்நாளை சதா நேரமும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலிமார்களிடத்தில் மலாய்க்கத்துமார்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால், இந்த இடத்தில்தான் நாமும் அவர்களும் பிரிவுபடுகிறோம் என்பதை நாம் விளங்க முடிகிறது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால், நமக்கு ஒரு சிரமம் வந்தால், நமக்கு ஒரு துன்பம் நேரிட்டால், நமக்கென்று ஏதாவது ஒரு இயலாத ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்வை தேடுகிறோம், முஸல்லாக்களை எடுக்கிறோம், நஃபிலான தொழுகைகளை தொழுகிறோம், நஃபிலான நோன்புகளை நோக்கிறோம். அப்பொழுதுதான் காணாமல் போன தஸ்பீகம் கூட நமக்கு நம்முடைய கைகளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மினுடைய நிலைமை. எப்பொழுது நன்றாக இருக்கும் வரைக்கும் உலகத்தில் நிம்மதியாக வாழுவோம். என்றைக்கு ஒரு துன்பமும், என்றைக்கு ஒரு கஷ்டமும், என்றைக்கு ஒரு பீடையும் நம்மை வந்து அண்டுகிறதோ, நம்மை வந்து பிடிக்கிறதோ, அன்றைக்குத்தான் நமக்கு இறைவனினுடைய சிந்தனை வருகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காண்பிப்பான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், நீங்க எப்படி ஆயிர வேணாம் தெரியுமா? அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்க ஆயிராதீங்க. ஒருவேளை நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்களையே மறக்கும் அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதாவது அல்லாஹ்வை என்றைக்கும் மறக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒருவேளை மறந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனையே மறக்கும் அளவிற்கு உண்டான ஒரு நிலைமையை கொண்டு வந்து விடுவான். மனிதனையே மறக்கிறதுனா என்ன அர்த்தம் என்று நாம் விளங்க வேண்டும். அந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? அந்த மனிதன் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டான்? அந்த மனிதனை ரப்புல் ஆலமீன் எதற்காக இவ்வளவு காலம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான்? இன்னும் எதற்காக வாழ வைக்க போகிறான் என்ற சிந்தனையை ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனினுடைய மனதிலிருந்து, எண்ணத்திலிருந்து தூக்கி விடுவான். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள்தான் பாவிகள் என்கிறார். ஒன்றை நாம் விளங்க முடிகிறது. என்றைக்கு இறைவனினுடைய சிந்தனை, என்றைக்கு அல்லாஹ்வினுடைய அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களை விட்டும், நம்முடைய சிந்தனைகளை விட்டும், நம்முடைய கல்வை விட்டும் நீங்குகிறதோ, அன்றைக்குத்தான் நமக்கான பிரச்சனை ஆரம்பமாகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தினுடைய ஆசையிலும், உலகத்தினுடைய மோகத்திலும், உலகத்தினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசை மனிதனின் கண்களை மறைக்கிறது. அதுதான் இன்றைய யதார்த்தம். உலகத்தினுடைய அந்த அலங்கரிப்புகள், உலகத்தினுடைய இந்த ஆசைகள் மனிதனுடைய கண்களை மறைத்து விடுகிறது. அந்த மறைத்து விடுதல் உலகத்தோடு நிற்கவில்லை, படைத்தவனையும் மறக்க வைக்கிறது என்பதுதான் நிதர்சனம். அழகா ஒரு கதை சொல்லுவான். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், ஒரு ஊர்ல பெரிய ஒரு கட்டடம் கட்டுறாங்களாம். பெரிய ஒரு கட்டடம்.
மறைச்சு கட்டுறாங்க, யாருக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது. அவங்களெல்லாம் பார்க்குறாங்க, சரியான ஆச்சரியம். ஆனால் இவ்வளோ பெரிய கட்டடமாக கட்டுறாங்க, என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ளோர், 6 மாடிக்கு ஒரு கட்டடம், பெரிய ஒரு கட்டடம் கட்டுறாங்க. பல மாசமாக கட்டுறாங்க, கட்டியும் முடிச்சாச்சு. கட்டி முடிச்சோடனே நோட்டீஸ் போகுது, ஒவ்வொரு வீட்டுக்காக போகுது. நோட்டீஸோட ஹெட்டிங் என்ன தெரியுமா? கணவர்கள் விற்கப்படும். கணவர்கள் விற்கப்படும். ஹஸ்பண்ட் வீட்டுக்காரன் அந்த மாலுக்கு போய் வாங்கிக்கலாம், அந்த கட்டடத்தில் போய் வாங்கிக்கலாம். அதை ஒரு பெண்மணி பார்க்குறாங்க, பல நாளாக நம்ம மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் கிடைக்கல. சரிதான், பெருசாக ஒரு 6 ஃப்ளோருக்கு வேற கட்டி வச்சிருக்கிறாங்க, நம்ம போய் தான் வாங்கிட்டு தான் வருவோமே அப்படின்னு நிபந்தனைகள் அந்த கட்டடத்துக்கு போனால் தான் தெரியும். பேப்பரில் கணவர்கள் விற்கப்படும், அவ்வளோதான். டேட்டு போட்டாச்சு, இத்தனை நாள்லேருந்து இத்தனை நாள் வரைக்கும். இந்தம்மா பார்த்துச்சு, காய்கறி வாங்குறதான கஷ்டம், கணவன் வாங்குறதுலாம் ஈஸி தான், போவோம் போய் நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு போகிறாங்க. போனால் முதல் ஃப்ளோர் ஏறுறதுக்கு முன்னாடி முன்னாடி முக்கத்திமா, அதாவது அந்த என்ட்ரன்ஸில் நிபந்தனைகள் போட்டிருக்கிறாங்க. ஒரு தடவை தான் உள்ளே போகணும், ஃபஸ்ட்டு நிபந்தனை. ஒரு ஆள் ஒரு தடவை தான் உள்ளே போக முடியும். ஒரு தடவை உள்ளே போயிட்டாங்கன்னா மொத்தம் 6 ஃப்ளோரு. 2வது ஃப்ளோருக்கு போயிட்டாங்கன்னா திருப்பி 1க்கு வர முடியாது. 2லேருந்து 3க்கு போயிட்டா திருப்பி 2க்கு வர முடியாது. மேலே தான் போகணுமே தவிர கீழே வரக்கூடாது. 6க்கு அப்புறம் எக்ஸிட், வெளியே வந்துடும். வாழ்நாளில் ஒரு தடவை தான் உள்ளே போகணும். வராது. நம்ம பார்த்துச்சு, சரி நம்ம போய் தான் பார்ப்போமே, நல்லா தானே இருக்குன்ட்டு முதல் ஃப்ளோர் போனவுடனே முதல் ஃப்ளோர் முன்னாடி எழுதியிருக்கிறாங்க, இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் கடுமையான இறைவனினுடைய பக்தி கொண்டவர்கள். சாரடே, இது யதார்த்தம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், கடவுள் பக்தி எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இது என்ன பெரிய ஆச்சரியம். 2வது ஃப்ளோருக்கு போய் பார்ப்போமே. 2வது ஃப்ளோருக்கு போகிறாங்க. 2வது மாடிக்கு போனதுக்கப்புறம் அங்கே முதல்ல எழுதி போட்டிருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய கணவர்கள் கடவுள் பக்தியில் மிகவும் திளைத்தவர்கள், அதோடு மட்டுமல்ல குழந்தைகளின் மீது அளவு கடந்து பிரியம் வைப்பவர்கள். சரி, நம்ம குழந்தைய பார்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும் தான்ப்பா, நம்மளே குழந்தைய பார்த்துட்டு இருந்தா முடியுமா? நல்லா இருக்குது. அடுத்து 3க்கு நம்ம போய் பார்த்தே ஆகும். 3வது ஃப்ளோருக்கு போயாச்சு. கீழே 2க்கு வர முடியாது, 1க்கு வர முடியாது, மேலே தான் போகணும். 3க்கு போயிட்டாங்க. 3க்கு போனால் கடவுள் பக்தி இருக்கிறவங்க குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க. அது இல்லாமல் வசீகரத்தன்மை கொண்டவர்கள், பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சார், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. 3வதே இப்படி இருக்குது, இன்னும் 3 மாடி இருக்குது, எப்படி இருக்குமோ, போய் தான் பார்த்துடுவோமே அப்படின்ட்டு அடுத்து 4வது மாடிக்கு போகிறாங்க. போனால் கடவுள் பக்தி இருக்குது, குழந்தைகளெல்லாம் பார்த்துக்குவாங்க, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருப்பாங்க. மனைவிமார்களுக்கு வீட்டு வேலையை நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. மனைவிமார்கிட்ட ஒரு வேலை வாங்க மாட்டாங்க. 4வது ஃப்ளோர் பார்த்தாங்க, 5, 6 பார்க்காம நம்ம இன்னைக்கு போகக்கூடாது, 6ல் போய் தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்ட்டு 5க்கு போயாச்சு. 5க்கு போனால் கடவுள் பக்தி இருக்குது, குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க, வீட்டில் பார்க்கறதுக்கு நல்லா தோற்றத்தில் அழகாக இருப்பார். என்னது, மனைவிமார்கள்ட்ட வேலை செய்ய விட மாட்டார், ரொமான்டிக்காக இருப்பார். 5வது இதில் 6 நம்ம பார்த்தே ஆகணும்ட்டு மேலே போகிறாங்க. 6 என்ன தெரியுமா இருந்துச்சு? 5 வரைக்கும் தான் கணவர்களினுடைய வரிசை. இந்த தளத்தில் எதுவும் இல்லை. மனிதர்களினுடைய ஆசைக்கு ஒரு அளவு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த சோதனை, நிரூபிப்பதற்காகவே இந்த திட்டம். எப்படி வந்தீங்களோ அப்படி எக்ஸிட் இருக்குது, கீழே இறங்கி போயிடுங்க. அந்த அம்மா போயிட்டு என்னடா பண்ணுறது, பேசாம நம்ம 5லயாவது முடிச்சிருக்கணும், 4லயாவது முடிச்சிருக்கணும், தேவையில்லாமல் ஆசைப்பட்டு 6க்கு போய் இப்போ ஒன்றும் இல்லாமல் போகிறோம் போனால் சொல்ல வருவதின் நோக்கம், இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தில் ஒரு எல்லை இல்லாமல் ஆசைகள் அளவு கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஓடை நிறைய தங்கம் கொடுத்தாலும் அடுத்து இன்னொன்று கேட்பான். அதுதான் மனிதன். இதை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்தவர்கள் தான் இறை நேசர்கள். தவிர்ந்து வாழ்ந்ததின் காரணத்தினால் தான் அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் தொடர்பு ஏற்பட்டது மாத்திரமல்ல, இறுதி வரைக்கும் அந்த தொடர்பு நீடித்தது. இறுதி வரைக்கும் என்றால் மௌத்து வரைக்கும் அல்ல, கபரிலும் நீடித்தது. கபரில் மட்டுமல்ல, மஹ்ஷரிலும் நீடிக்கும், சுவனத்திலும் நீடிக்கும். இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒன்று சொல்லி தருவாங்க, இன்னல் அபுத இதா ஸஹிர ஃபித் துன்யா. ஒரு மனிதன் உலகத்தில் பற்றற்றவனாக வாழ்றான், உலகத்தில் எந்த ஒரு ஆசையும் இல்லை அவனுக்கு, உலகத்தின் மீது உள்ள மோகம் இல்லை,
உலகத்தினுடைய ஆசை இல்லை, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும் தன்னை தவிர்த்து கொண்டு வாழுகிறான் என்றால் இஸ்தனார கல்புஹு, அவனுடைய கல்பு பிரகாசம் அளிக்கும். அதோடு நிறுத்தவில்லை, இபாதத்து செய்வதற்கு அவனுடைய எல்லா உறுப்புகளும் அவனை உந்துதல் கொடுக்கும். அவனுடைய உடல் உறுப்புகள் இபாதத்து செய்வதற்கு லேசான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம இபாதத்து செய்யணும்னு நினைப்போம், உடம்பு சோர்ந்து படுத்துரும், கை கால் ஒழுங்கா வேலை செய்யாது. தொழுகணுமா, கை வலிக்குது, கால் வலிக்குது, எங்க போய் தொழுக? என்றைக்கு ஒரு மனிதன் ஆசைகளை விட்டும் தவறுகின்றிருக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய உடலின் உறுப்புகள் இபாதத்தின் பக்கம் அவனை முற்படுத்தும் என்று சொல்லித் தருகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா நம்ம கேட்கலாம், வலிமார்கள் அவங்க வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் சாத்தியம், நமக்கு எப்படி முடியும்? நம்ம சாதாரண மனுஷன் தானே, உலகத்தில் வாழும்போது ஆசாபாசம்லாம் நம்மளால் இப்படி வாழ முடியும்? உலகத்தோடு நம்ம ஒன்றிதானே போக வேண்டியதாக இருக்குது, நம்ம எப்படி அவங்கள மாதிரி ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ முடியும்? ஆசை இல்லாமல் எப்படி தான் இருக்க முடியும் என்று கேட்பவர்களுக்கு இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குவாங்க. ஒரு வீட்டுக்கு 2 பேர் போறாங்க விருந்தாளியா. அந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, வந்த விருந்தாளியை கவனிப்பாங்க, எல்லா வீட்லயும் இருக்கிறது தான். அப்ப அந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, 2 பேர்த்துக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, ஸ்வீட்டு செய்யலாம். என்ன பண்றாரு, சமயக்கட்டுக்கு போய் ஸ்வீட்டு செய்யறாரு. ஸ்வீட்டுனா அல்வா மாதிரி வச்சுக்கோமே, சக்கரை போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அது இதுன்னு போட்டு அழகான ஒரு ஸ்வீட்டு. இதுல 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, சமயக்கட்டுக்கு போய் வீட்டுக்காருக்கு தெரியாம ஒளிஞ்சு பார்க்கறாரு. அவர் எப்படிதான் இந்த ஸ்வீட்டை செய்யறாருன்னு பார்த்துருவோமே அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஒளிஞ்சு நின்று அந்த ஸ்வீட்டு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆரம்பத்துல எல்லாம் கரெக்டா போகுது, சக்கரை போடுறாரு, நெய் ஊத்துறாரு, அது இதுன்னு மனமாக இருக்குது. ஸ்வீட்டு இன்னைக்கு ஒரு குட்டி பிடிச்சிடணும்னு இருக்கிறார். அழகா ஸ்வீட்டை செஞ்சு தட்டில் வச்ச உடனே வீட்டுக்காரர் என்ன தெரியுமா பண்றாரு, கொஞ்சோண்டு விஷம்னா வாயில் பட்ட அடுத்த நொடி மரணம். அப்பேற்பட்ட விஷத்தை என்ன பண்றாரு, அழகா அந்த இதுக்கு மேல தடவர, அந்த ஸ்வீட்டுக்கு மேல அல்வான்னு வச்சுக்கோமே அதுக்கு மேல தடவர. பார்த்தவர் என்ன பண்றாரு, தெரியாத மாதிரியே உட்கார்ந்துடுறாரு. ஏன்னா கொண்டு கொடுக்குற டைம் ஆச்சு. இவர் பார்க்காத மாதிரி என்ன பண்றாரு, அவரோட உட்காந்துட்டாரு. இன்னொருத்தர் அதை பத்தி எதுவுமே தெரியாது, அதை பார்க்கவும் இல்லை. அவர் ஸ்வீட்டை கொண்டு வரும்போது மனம் தூக்குது, பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமான கலர்கள் வண்ணத்துல அப்படி மின்னுது அல்வா. பார்க்காதவர் என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து வரும்போதே வாசத்தில் இன்னைக்கு எப்படியாவது ஒரு குடி பிடிச்சிடும் அல்வாவை அப்படின்னு இருப்பார். யதார்த்தத்தை பார்த்தவர் என்ன செய்வார், அவருடைய உள்ளம் அதன் மீது ஏதாவது ஒரு சாய்மானம் இருக்குமா? அவர்களுடைய எண்ணம் அதை உண்ண வேண்டும் என்ற ஒரு சிறிய ஒரு அளவிற்காவது தோணுமா? ஒருபோதும் தோணாது. இவர் பார்ப்பாரு, பக்கத்தில் இருக்கிறவர், என்னடா இவரு நம்ம அதை சாப்பிடணும்னு இருக்கிறோம், பக்கத்தில் உட்காந்துருக்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஊமை மாட்ட கண்ணு மாட்ட உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு பிடிக்காதும், நம்ம ஒரு மாதிரி அவரை பார்ப்போம். இப்படித்தான் நாமும் வழிமார்களை பார்க்கிறோம் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா. உலகத்தினுடைய யதார்த்தத்தை விளங்கியவர்கள் அவர்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்களினுடைய ஆபத்தை உணர்ந்தவர்கள் வழிமார்கள். அதை உணர்ந்ததின் காரணத்தினால் அவர்கள் உலகத்தை விட்டும் தங்களை தனித்துக் கொண்டார்கள், இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். கிதாபுகளில் எழுதுவார்கள், ஒரு அடியார் கரெக்டா தொழுதுருவர், தொழுகையினுடைய நேரம் ஆரம்பிக்குது, தொழுகலாண்டு ஒதுவனா செஞ்சுட்டு போய் தக்பீர் கட்டணோடனே அல்ஹம்து சூரா, எல்லா தொழிலும் அல்ஹம்து சூரா ஓதி தான் ஆகும். ஈயாக்க நஅ்புது என்ற வார்த்தை வருகிறது. ஈயாக்க நஅ்புது, உன்னையே வணங்குகிறேன் என்ற வார்த்தை வரும் பொழுது அல்லாஹ் ஒன்றை மட்டும்தான் நான் வணங்குறேன் அர்த்தம். அந்த வார்த்தை வந்த உடனே கதவுல அவங்க மனசுக்குள்ளே சொல்றாங்க, நீ அல்லாஹ்க்காக அவங்க வணங்குற, ஈயாக்க நஅ்புது நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்ற. அவங்க மனசுக்குள்ளே அவங்கள பார்த்து அவங்களே சொல்லிக்கிறாங்க, நீ அல்லாஹ்வுக்காக ஒண்ணு வணங்கல, இன்னமா தஅபுதுல் ஹல்க, உன்னை படைப்பிடங்கள் பார்க்கிறார்கள், உன்னை மக்கள் கண்காணிக்கிறார்கள், உன்னை மக்கள் நோட்டமிடுகிறார்கள் என்பதற்காக நீ தொழுகிறேனோனே பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, சரி இப்பயாவது தொழுகலாம், நம்ம அங்க இருந்தாதான் எல்லாம் பார்க்கறாங்கன்னு தொழுகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுல தக்பீர் கட்டி தொழுவோம். அதே மாதிரி கட்டுறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin, மறுபடியும் ஈயாக்க நஅ்புது அப்படின்னு வருது. ரெண்டாவது வந்தவனே இன்னமா தஅபுது லிஸௌஜத்திக், நீ மனைவி மக்களுக்காக தொழுகிறப்பா, நீ தொழுதாதான் அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் தருவான், நீ தொழுதாதான் உன் மனைவி மக்கள் அல்லாஹ் நல்லா பார்த்துக்குவான்னு தொழுகிற. அல்லாஹ் கூப்பிட்டாங்க மனைவி,
மனைவியை தலாக்கு விட்டுட்டு அடுத்து மூணாவது மறுபடியும் சரி நம்ம மனைவி மேல ஆசை இருந்தனால தலாக்கு விட்டாச்சு, அதுவும் நமக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம அல்லாவுக்காக தான் நீ நம்ம தொழுகணும் அப்படின்னு தக்பீர் கட்டுறாங்க. ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன் என்று வந்தவுடன் இன்னமா தஅபுதுல் இம்மாலக், நீ என்ன பண்ற, உன்னுடைய செல்வத்துக்காக தொழுகிற, நீ தொழுதாதான் உன்கிட்ட காசு பணத்துல அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு தொழுகிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள தோணுது. எல்லாத்தையும் சதக்கா செஞ்சிடறாங்க, ஒன்றும் இல்லாமல் நிற்கிறார்கள். இப்பொழுது தொழுகிறார்கள். அடுத்து என்ன தெரியுமா இருந்துச்சு, இன்னமா தஅபுது சியாபக், நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸுக்காக தொழுகிற, உன்னுடைய ஆடையாவது அல்லாஹ் மிச்சப்படுத்தி வைத்திருக்கிறானே, இந்த ட்ரெஸ்ஸையாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா, இதுக்காவது நம்ம தொழுகணும்பா என்ற எண்ணம் உனக்கு வந்தது. ஆடையையும் கலற்றினார்கள், சதக்கா செய்தார்கள், தக்பீரை கட்டினார்கள். ஈயாக்க நஅபுது சதகத்த, இப்பதாப்பா நீ கரெக்டா தொழுகிற. இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதை நாம் விளங்க வேண்டும். நம்ம தொழுகிறோம் தான், தொழுகாமலாம் ஒண்ணும் இல்லை, தக்பீர் கட்டுவோம், ஈயாக்க நஅபுதுவும் நம்ம எப்ப ஓதணும்ங்கிறது நமக்கே தெரியாது. எல்லோருடைய நிலைமையும் அதுதான், நம்முடைய நிலைமை அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு அரசர் வந்தார், வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போன அரசர்னா படைப்பட்டாளங்களோட தான் போவார். அப்படிதான் போகும்போது என்ன ஆகுது, திடீர்னு அரசர் இருந்த குழந்தை சண்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க இங்கன்னு ஓடுது, என்ன ஆச்சுன்னு தெரியல, பறந்துருச்சு குதிரை. அரசர் உட்கார்ந்து இருந்த குதிரை எங்கேயோ போய் அரசர் ஒரு குழியில தள்ளிட்டு குதிரை ஓடிடுச்சு. தேடுன்னு தேடுறாங்க, அறிவிப்பு பண்ணியாச்சு. அரசரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. எப்படியோ 4 பேர் போறாங்க, தேடி எப்படியோ கண்டுபிடிச்சு அரசரையும் கூட்டிட்டு வந்தாச்சு. அரண்மனைக்கு வந்தாச்சு. அரசரை கூட்டிட்டு அரசரை கூப்பிடுறாரு 4 பேர்த்த, எப்பா இந்த மாதிரி என்னுடைய குதிரை வந்து அங்க இங்கன்னு போய் என்ன தள்ளி விட்டுருச்சு, 4 பேர் வந்து என்னை காப்பாத்திட்டீங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களை செஞ்சு தரேன். முதல்ல ஒரு சொன்னாராம், என்கிட்ட நிலம் இருக்குது, மாடு மட்டும் இருந்தா போதும், நான் அதை வச்சு விவசாயம் பார்த்துட்டு என் பொழப்ப நான் பார்த்துக்குவேன். சரி, இப்போ உனக்கு மாடு தானேப்பா வேணும், எத்தனை மாடுப்பா வேணும், எனக்கு ஒரு 2 மாடோ இல்லை 4 மாடோ, சரி எத்தனை மாடு வேணாலும் எடுத்துக்கோ. அவருக்கு மாடு கொடுத்து அவர் அனுப்பியாச்சு. 2வது ஒருத்தர் வந்தார், உனக்கு என்னப்பா வேணும், என்கிட்ட மாடெல்லாம் இருக்குது, எனக்கு நிலம் தான் இல்லை, உனக்கு நிலமாப்பா வேணும், இந்த உனக்கு எவ்வளவு நிலம் வேணுமோ எடுத்துக்கோ, வச்சுக்கோ, நிலத்தையும் கொடுத்தாச்சு. 3வது ஒருத்தர் வந்தார், எனக்கு இதுவரை கல்யாணம் ஆகலை, எனக்கு இந்த ஊர்லயே அழகான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும், அவ்வளவுதானப்பா, யாருப்பாங்க, எந்த பெண்ணுப்பா, பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 4வது ஒருத்தர் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களை கண்டுபிடித்த தினத்தை நான் ஒவ்வொரு மாதமும் பெருநாளாக கொண்டாட ஆசைப்படுகிறேன். 1ஆம் தேதி போய் கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்களே, மாசம் 1ஆம் தேதி நான் பெருநாளை கொண்டாடணும். இந்த ஊரினுடைய அரசரை கண்டுபிடித்த நாள் மக்கள் எல்லோரும் குதூகலிக்கப்பட வேண்டிய நாளாக மாற வேண்டும். அதனால எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், 1ஆம் தேதி ஆயிட்டா என் வீட்டுக்கு நீங்க வந்துடணும், என் வீட்டுலதான் ஒரு நாள் ஃபுல்லா தங்கணும் அப்படின்னோடனே முதல்ல என்னாச்சு, அரசர் ஒரு வீட்டுக்கு போறாருன்னா பாதை சும்மாவா இருக்கும், முதல்ல ரோடு கேட்ட நபரினுடைய வீட்டினுடைய ரோடு பிரம்மாண்டமா போட்டாங்க. அரசர் போய் தங்குற வீடு இல்லையா, தண்ணி வசதி வேணும் இல்லையா, குழாய் பைப்பு எத்தனை பைப்பு மாட்டணுமோ மாட்டிட்டாங்க. அரசர் தங்குற வீடு இல்லையா, மாளிகையாக மாற்றினார்கள். அரசருக்கு அந்த மனுஷனை பிடிச்சிருச்சு. அரசருக்கு ஒரே ஒரு புள்ளதான், புள்ளையும் கட்டி கொடுத்துட்டாரு. அடுத்த பதவி அந்த மனிதருக்கு. இங்கே நாம் விளங்க வர வேண்டியது கற்பனை கதை. இது இந்த கதையிலிருந்து நாம் விளங்க வர வேண்டியது, இறைவனிடத்தில் சொத்தை கொடு, சுகத்தை கொடு, வீட்டை கொடு, பணத்தை கொடு, காரை கொடு, அதை கொடு, இதை கொடு என்று கேட்கிறோம். இந்த மனிதர் 3 நபர்களும் அது வேணும் இது வேணும், இந்த மனிதர் நீங்கள் வர வேண்டும் என்றார்கள். ரப்புல் ஆலமீனிடம் நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு எதுவும் வேண்டாம், உன் பொருத்தம் மாத்திரம் போதும், உன் தொடர்பு மாத்திரம் போதும் என்று கேட்டால் கட்டாயம் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கேட்டு வாங்கியவர்கள் இறைநேச பெருமக்கள். இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுதான் அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில். அது மட்டுமல்ல, பெரும்பாலான அல்லாஹ்வோடு தங்களினுடைய தொடர்பு இருக்கிறதுங்கிறத வெளிப்படுத்த மாட்டாங்க, மறைமுகமாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க. பலர்களினுடைய நிலைமையும் அப்படிதான்.
என்றைக்குமே நான் வந்து இவ்வளவு நான் பெரிய வழி நான் அப்படின்லாம் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ்வோடு தன்னுடைய தொடர்பை மறைமுகமாகவே ரகசியமாகவே வச்சிருப்பாங்க. இப்போ கிதாபுகளில் எழுதுவாங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு அடிமையை வந்து விலைக்கு வாங்குறப்போ அந்த அடிமை ஒரு 3 விதமான நிபந்தனை வச்சார். ஒரு அடிமை 3 விதமான நிபந்தனை. முதல் நிபந்தனை, அல்லாஹ் தம்னானி அனிஸ்ஸலாத், தொழுக நேரம் வந்துட்டு என்னை விட்டுறணும். தொழுக நேரம் வந்துருச்சுன்னா என்னை விட்டுறணும். நான் தொழுதுட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்வேன். முதல் ஷர்த். ரெண்டாவது, அன்தஸ்தஹ்திமுனி பின்னஹார், காலையில மட்டும்தான் நீங்க என்கிட்ட வேலை வாங்கணும், நைட் நேரத்தில் நான் வேலை செய்ய மாட்டேன். காலையில சுபுக்கு அப்புறம் மகரிபு வரைக்கும் நான் வேலை வாங்கிக்கோ, எல்லா வேலையும் செய்வேன். மகரிபுல இருந்து சுபுக்கு வரைக்கும் என்கிட்ட வேலை வாங்கக்கூடாது. ரெண்டாவது ஷர்த். மூணாவது, அந்த ஜஅலலி பைத்தன் லா யதுகுலுஹு அஹதுன் கைரி, எனக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டில் என்ன தவிர யாரும் இருக்கக்கூடாது. ஒரு வீடு வேணும், அந்த வீட்டில் என்ன தவிர யாரும் நுழையவும் கூடாது, யாரும் வரவும் கூடாது. அப்படி ஒரு வீடு வேணும். 3 நிபந்தனை பார்த்தாரு. அவர் எஜமானன் பெரிய ஆளு போல. சரி, இதென்ன பெரிய விஷயமா, சரிப்பா வச்சுக்கோ, தொழுக நேரத்துக்கு போய் தொழுதுக்கோ, உனக்கு காலையில் மட்டும்தான் நான் வேலைக்கு கூப்பிடுவேன், நைட் நேரத்தில் வேலைக்கு கூப்பிட மாட்டேன், வீடு தானே வேணும், பார் இது ஃபுல்லாக என் வீடு தான், உனக்கு எந்த வீடு வேணுமோ தேர்ந்தெடுக்கோன்னு அந்த அடியார், அந்த அடிமை செல்கிறார். பல மாளிகைகளை போன்ற வீடுகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போறாரு, இருக்கிறதுலயே அடிமட்டமான வீடு அதுதான். பாலடைஞ்ச ஒரு வீடு, ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு வீடு, அதுல போய் தங்கவெல்லாம் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வீடை போய் பிடிச்சிக்கிறார். எனக்கு இது போதும். ஒரு கேட்கிறாரு, யாரு எஜமான் கேட்கிறாரு, நீ என்னப்பா நீ இத்தனை வீடு இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய வீடுலாம் இருக்குது, நிறைய வசதியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வீடு இப்படி இடிஞ்சு போன வீடு, பாலா போன வீடு நீ கேட்கிறையே என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், அந்த அடிமை சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாதா எப்பேற்பட்ட பாலடைஞ்ச வீடா இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சான்னா அந்த வீட்டை சுவன பூஞ்சோடையாகவும் மாற்றுவான், பெரிய பெரிய பூந்தோட்டமாகவும் மாற்றுவான்னு உங்களுக்கு தெரியாதவனே ஒரு பேசாமல் போயிடார். எஜமான் சரி ஏதோ சொல்றாரு, கேட்டாப்புல கொடுத்துட்டோம், என்னமோ பண்ணிட்டு போறோம், நமக்கு என்ன, நமக்கு தேவை வேலை செய்யணும், தொழுகைக்கு விடணும்னாரு விட்டுருவோம், காலையில் மட்டும் வேலை செய்யணும்னாரு செஞ்சுட்டு போட்டோம், நைட்டு கூப்பிட மாட்டோம், போயிட்டு போறாரு. அப்படின்னா கொஞ்ச நாள் இப்படி போகுது. இந்த எஜமானர் என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தன்னுடைய சகாக்கள் நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு அவர் வீட்டில் என்ன பண்றாரு, நைட்டு வந்து பார்ட்டி வைக்கிறார். பார்ட்டினா மது, அது போன்ற எல்லா வகையான பழக்கங்களும் இருக்குது, வச்சுட்டு இப்படி பல நாள் போகுது. திடீர்னு ஒரு நாள் இந்த எஜமானர் என்ன பண்றாரு, பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்செல்லாம் கூட வந்தவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, சரி சும்மா போய் பார்ப்போமே அப்படின்ட்டு போனால் அந்த பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ள அப்படி மின்னுது, லைட்டு ஒளிமயமாக இருக்கிறது. அந்த வீட்டில் எதுவும் இல்லை. அந்த அடிமையை கொண்டு போய் அங்கே விடும்போது அந்த வீட்டில் எதுவும் இல்லை. 4 செவுரும் ஓட்டையா இருக்கும், ஒன்றுத்துக்கு இல்லாத செவுரு, இடிச்சா மொத்தமா விழுந்துடும். உள்ள பார்த்தா லைட் எரியுது. இவர் போய் தெரியாம 2 கதவு ஓட்டையில பார்க்கிறாரு. அந்த அடியார், அந்த அடிமை, அவன் அந்த எஜமானினுடைய அடிமை அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுந்து கொண்டு துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில் தெரியுமா, லைட் எங்கிருந்து தெரியுமா வந்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஇதன் ஃபீஹா கிந்தீலும் மின் நூரி முஅல்லகும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு கயிற்றின் மூலியமாக ஒளியினாலான விளக்கு அந்த வீட்டிற்குள்ளாக எரிஞ்சு கொண்டிருக்கு. எரிஞ்சு பார்த்து சரியான ஆச்சரியம். வீடு மேலே மூடிதான் இருந்துச்சு, அந்த விளக்கு வர அளவுக்கு மட்டும் ஓட்டை இருக்குது, உள்ள விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. இவர் சுஜூதுல விளக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, இலாஹி அவுஜபத்து அலா ஹிதுமத்தி மௌலாய நஹாரன், யா அல்லாஹ், எனக்கு வந்து காலையில ஃபுல்லா இந்த எஜமானருக்கு வேலை செய்யணும்னு எனக்கு கடமையாகி போச்சு, அதனால எனக்கு வேற வழி இல்லை, காலையில ஃபுல்லா நான் அவருக்கு தான் வேலை செஞ்சாகணும். வலௌலாஹு மஸ்தகல்து இல்லா பிஹிதுமத்திக லைலி வனஹாரி, ஒரு வேலை நான் அவருக்கு மட்டும் காலையில வேலை செய்யலைன்னு வையே, காலை மாலை இரவு முழுக்க உன்னைத்தான் வணங்குவேன். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன், அதனால எனக்கு வேற வழி இல்லை, நைட்டு மட்டும்தான் உன்னை வணங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு துவா கேட்டுருக்காரு. இவருக்கு சரியான ஆச்சரியம். நைட்டு பார்க்கறாரு, ஃபஜ்ர் வரைக்கும் நின்று பார்க்கறாரு, என்னதான் நடக்குதுங்கிறத பார்ப்போமேனோடனே ஃபஜ்ர் வருது, சூரியன் புலருகிறது, உதயமாகிறது, வெளிச்சம் வருகிறது, வானத்தை நோக்கி அந்த விளக்கு போயிருச்சு, மேலே இருந்த ஓட்டை மூடிடுச்சு. இவருக்கு சரியான ஆச்சரியம். போனாரு, போய் வீட்டுக்காரமாட்ட சொன்னாரு, இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னோடனே அடுத்த நாள் அந்த அடிமையை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னாங்க, அழைத்து, நீ அல்லாஹ்விடத்தில் நீ நிரபராதியாக இருக்கிறாய்,
அல்லாஹ்விடத்தில் நீ சுதந்திரமானவனாக இருக்கிறாய், எனக்கு நீ இப்படி வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு இனிமேல் வேலையெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு நிறுத்தலை. அடுத்து சொல்றாங்க, நேற்று நைட் நான் யதார்த்தமா வந்தேன், நான் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தேன், வானத்திலிருந்து ஒரு இது வந்து தொங்கிட்டு இருந்துச்சு, ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன், அதனால தான் இப்போ கூப்பிட்டு நான் பேசுறேன். இந்த மனிதர் என்ன பண்ணார் தெரியுமா? ஃபலம்மா சமிஅ ذلك رفع يديه وقال, இதை கேட்ட அடுத்த கணம் அந்த அடியார், அந்த அடிமை அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தினார். இலாஹி குந்து அஸ்அலுக அல்லா தக்ஷிஃபு ஸத்ரி, யா அல்லாஹ், நான் உன்கிட்ட என்ன கேட்டிருந்தேன், என்னுடைய ரகசியத்தை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதேன்னு நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன், இன்னைக்கு நீ வெளிப்படுத்திட்ட, அதனால ஒன்றுமில்லை, ஃபக்பில்னி இலைக்க, உன்னின் பக்கம் என்னை நீ எடுத்துக்கொள் என்று சொன்ன அடுத்த கணம் ஃபஹர்ர மய்யிதா, மௌத்தாகி கீழே விழுந்தார்கள். இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. அவர்களுக்கும் ரப்பல் ஆலமீனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை யாருக்கும் வெளிப்படுத்த விரும்ப மாட்டார்கள், அதை மீது ஆதரவும் வைக்க மாட்டார்கள். ஒரு கணத்தில், ஒரு நேரம் பொழுது, ஒரு நொடி பொழுது தெரிய வந்தால் இது போன்ற நிலைமைகளும் ஏற்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ 4 தொழுகையை தொழுவோம், 4 நோன்பை நோத்துக்குவோம், அவ்வளோதான், 4 தஸ்பீஹ் எடுத்து உருட்டிக்குவோம், 4 ஸலவாத்து ஓதிக்குவோம். என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாராவது இபாதத்து செய்ய முடியுமா? என்ன மாதிரி யாராவது தொழுதர முடியுமா? என்ன மாதிரி யாராவது நோன்பு வச்சிட முடியுமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் இது போன்ற இறைநேச செல்வர்களினுடைய சம்பவங்களை நாம் நம்முடைய செவிப்புலன்களில் கேட்கும் பொழுது நாம் விளங்க வேண்டும் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம இன்னைக்கு நிறைய சொல்றோம், எந்த சோதனை வந்தாலும் யா அல்லாஹ் நீ எந்த சோதனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன், எல்லாமே அல்லாஹ் கொடுக்கறது தானே, நான் வந்து அல்லாஹ் கொடுத்தா நான் தட்ட மாட்டேன், அவன் கொடுத்தா நான் அதை பொருந்திக் கொள்வேன் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா நம்ம தாங்க மாட்டோம். யா அல்லாஹ், உன்னை நான் தொழுகாமல் போயிட்டேனா, உன்னை வணங்காமல் போயிட்டேனா, உன்னை திக்ரு செய்யாமல் இருக்கிறேனா, கரெக்டாக தானே தொழுகிறேன், கரெக்டாக தானே நோன்பு வைக்கிறேன், நீ சொன்னதில்லாட்டி கரெக்டாக தானே செய்கிறேன், எனக்கு மட்டும் இந்த சோதனை நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிற என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நடந்த நிகழ்வு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை சோதிக்கிறான். எப்படின்னா, 2 கண்ணையும் தூக்கிட்டான், பார்வை இல்லை. எதை 2 கையையும் தூக்கிட்டான், 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, 2 கண்கள் இல்லை, 2 கரங்களும் இல்லை, 2 கால்களும் இல்லை. ஏதோ கண்ணு மட்டும் இல்லை, கை கால் இருக்கிறா, நடந்து கையை வச்சா தட்டு தடு மாதிரி போயிடலாம். சரி, கையும் இல்லை, கால் இருக்குதான், ஏதோ நடந்து எப்படி யார்ட்டையாவது கேட்டாவது போயிடலாம். கண்ணும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லை. ஒரு இடத்துல உட்கார்ந்ததுதான் அவ்வளவுதான், நவுற கூட முடியாது. அதுதான் அவர்களினுடைய நிலைமை. இப்படி இருக்கும்போது அந்த மனிதரை பார்த்து ஒருத்தர் போறார், அந்த மனிதர் பக்கம் போறார். போகும்போது இஷ்குருல்லாஹ அலா நிஅமிஹி, அல்லாஹ் அந்த சோதனை கொடுத்தான் தெரியுமா, அந்த மனிதர் ரப்புல் ஆலமீனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், நீதான் எல்லாத்துக்கும் அதிபதி, உன்னை நான் புகழ்றேன். எப்படி தெரியுமா புகழுகிறார்? யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலா பிஹி கைரி. யா அல்லாஹ், எனக்கு மாதிரி நீ வேற யாருக்கும் கொடுக்கலையே அந்த சோதனை, இதுக்காக உன்னை நான் புகழ்றேன். இவருக்கு பார்த்துட்டு சரியான ஆச்சரியம், என்னடா இது, 2 கண்ணும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லை. இதை பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்த மாதிரி யாருக்கும் கொடுக்கலையே, உனக்கே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு. என்ன மனுஷரா இருப்பாரு, ஒரு மனிதர் தானா என்று கிட்ட போய் கேட்கிறாரு. எப்பா, உனக்கு அல்லாஹ் 2 கண்ணையும் கொடுக்கல, 2 காலையும் கொடுக்கல, 2 கையையும் கொடுக்கல, எப்படி உன் நாவு இறைவனை துதிப்பதற்கு மனம் வந்தது? எப்படி உன் இதயம் அல்லாஹ்வை புகழுவதற்கு இடம் கொடுத்தது என்று கேட்கும் பொழுது அந்த அடியார், அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, யா ஹாதா அஷ்குருல்லாஹ அன்ன வஹபனி லிசானன் தாக்கிரா வ பதனன் அலல் பலாஇ சாபிரா. எனக்கு அல்லாஹ் 2 கண்ணு கொடுக்கலதான், 2 கையை கொடுக்கலதான், 2 காலையும் கொடுக்கலதான், அவனை புகழுவதற்கான நாவை கொடுத்திருக்கிறான், அவனை நினைப்பதற்கான உள்ளத்தை தந்திருக்கிறான், அவனை துதிப்பதற்கான நாவையும்
உள்ளத்தையும் தந்திருக்கிறானே, இதை இரண்டை வைத்தாவது அவனை நான் புகழ வேண்டாமா என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் என் நாவை கொண்டும் என் உள்ளத்தினாலும் அவன் கொடுத்த சோதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு சதா நேரமும் அவனை நான் துதிக்கிறேன், அவனை நான் வணங்குகிறேன், அவனை நான் திக்ர் செய்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் இதுதான் நமக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. ஒரு நாக்கு, ஒரு கல்வி, அவ்வளவுதான். இதுதான் இறைநேசர்களுடைய பண்பாடு. நீங்க நம்ம சின்ன ஒரு உடலில் ஒரு வலி வந்துட்டா போதும், அவ்வளவுதான், மையத்து படுத்துறோம், தொழுக மாட்டோம். ஒரு சின்ன ஒரு உடம்பு அசௌகரியமானா ரமலான் மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, நோம்பெல்லாம் வைக்க முடியாது, அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும், நோம்பெல்லாம் வச்சுன்னா அதெல்லாம் வைக்க மாட்டோம். இதுதான் நம்முடைய நிலைமை. இது போன்ற நிகழ்வுகளை நாம் படிக்கும் பொழுது, இது போன்ற நிகழ்வுகளை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளால் நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். என்ன ஆனாலும் சரி, ரூஹ் பிரியும் வரைக்கும் ரப்புல் ஆலமீனோடு சதா நேரமும் என் தொடர்பை நான் அமைத்துக் கொள்ளுவேன். என் ரூஹ் பிரியும் வரைக்கும் ரப்புல் ஆலமீனை எல்லா நேரத்திலும் நான் துதித்துக் கொண்டிருப்பேன் என்ற ஒரு நிபந்தனையை, என்ற ஒரு முடிவை நாம் நமக்குள்ளால் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் இருக்க வேண்டும், அவனின் மீது எல்லா பொறுப்பையும் சாட்டுவது. சையதுனா தின்னூனில் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரியான பசி, என்ன பண்றாங்க, கடலுக்கு போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. கிளம்புனா வலையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது சின்ன புள்ள, அவங்களோட புள்ள, அந்த புள்ள என்ன சொல்லுது, நானும் வரனே அவங்க கூட மீன் பிடிங்கன்னு. சின்ன குழந்தை, அவங்களும் சரி குழந்தை தானே கூட்டிட்டு போவாங்க, கடலுக்கு போறாங்க. கடலுக்கு போய் தூண்டில போடுறாங்க, வலையை விரிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே ஒரு மீன் மாட்டுது கையில். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே ஒரு மீன் கையில் மாட்டுது. வலையில் மாட்டோன்னே மீனை வெளியே எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே இந்த சின்ன குழந்தை என்ன தெரியுமா பண்ணுச்சு, அந்த சின்ன குழந்தை அந்த மீன் கடலிலிருந்து வெளியே எடுத்தவுடனே அந்த மீனினுடைய உதடுகள் அசைவதை பார்த்து அந்த குழந்தை மீனை பிடிச்சி கடலுக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. சின்ன குழந்தை தானே, பாப்பா ஒன்றும் சொல்லலை, கேட்குறான், காரணம் கேட்குறான். சின்ன குழந்தைய திட்ட முடியாது. நீ என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ நேரம் வந்து உட்காந்து தூண்டில் போட்டு வலையை வச்சு இப்போ தான் மீனை பிடிச்சிருக்கிறோம், நீ பாட்டுக்கு பிடிச்சி வந்தோடனே மாட்டி உள்ளே போட்டியே, திரும்பி அதை எப்படி பிடிக்கிறது நம்ம என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை தந்தையிடம் வழியளித்தது, வாப்பா நான் அந்த மீனை பார்த்தேன், அது வெளியே எடுத்தோம், எடுத்த உடனே தன் நாவை அசைத்தது, அது அதனுடைய உதடுகளை அசைத்தது. அசைத்த விதம் நீங்க தான் சொல்லுவீங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை துதிக்கிறது என்று சொல்லுவீர்களே, அந்த மீன் இறைவனை திக்ர் செய்தது, அல்லாஹ்வை நினைவு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த மீனை பிடிச்சா நம்ம சாப்பிட்றது அப்படின்னு நான் பிடிச்சி உள்ள விட்டுட்டேன். சமாதான நஃபால். இப்போ நம்ம என்னமா பண்றது, நமக்கு சாப்பாட்டுக்குன்னு கிடைச்சது அந்த ஒரு மீன் தான், அதையும் நம்ம உள்ள விட்டுட்டோமே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டப்போ இந்த குழந்தை சொன்ன வார்த்தை, தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்போம், அல்லாஹ் நமக்கு கொடுப்பாங்க, நம்பிக்கை வைப்போம், அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அவ்வளோதான். காலையில் மீன் பிடிக்க போனது, ரொம்ப நேரம் கழிச்சு மீன் பிடிச்சாங்க, மதியானம் மீனை விட்டுருப்பாங்கன்னு வைங்களே, அவங்களும் அல்லாஹ் நம்பிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அல்லாஹ் கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான். சாயந்தரம் ஆகுது, மகரிப் ஆகுது, நேரம் போகுது, இஷா வந்து விட்டது. என்ன ஆச்சு தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்ஸலல்லாஹு தஆலா அலைஹிமா மாயிதத்தம் மினஸ் ஸமா, வானிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவை இறக்குகிறான். எப்படிப்பட்ட உணவு தெரியுமா, அலைஹா அல்வானு தஆம், கலர் கலரான விதவிதமான உணவுகள், பார்ப்பதற்கு கண்களை பறித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு உண்டான உணவுகள் இறங்குது. இறங்கினவனே சாப்பிட்றாங்க. எத்தனை வருஷம் இறங்குச்சு தெரியுமா, வானத்திலிருந்து டெய்லி நைட்டான சாப்பாடு வந்து எத்தனை வருஷத்துக்கு தெரியுமா, 12 வருடங்கள். அன்னைக்கு மீனை பிடிச்சி கடல்ல விட்டு அல்லாஹ் நமக்கு தருவான் சொன்னதில் இருந்து 12 வருடங்கள் தொடர்ந்து வானத்திலிருந்து சாப்பாடு இறங்கிட்டே இருக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறம் தின்னூனில் மிஸ்ரி ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு 12 வருஷமா சாப்பாடு கொடுக்குறான், எதுக்காக தெரியுமா, فَلَنَّ أَنَّ نُزُولَهَا بِسَبَبِ صَلَاتِهِ وَصِيَامِهِ وَعِبَادَتِهِ وَطَاعَتِهِ. நம்ம தொழுகிற தொழுகையினால அல்லாஹ் கொடுக்குறான்ப்பா, நம்ம வைக்கிற நோன்புனால அல்லாஹ் கொடுக்குறான், நம்ம அல்லாஹ்வுக்கு வழிபடுறனால கொடுக்குறான், அவனை நினைவு கூறனால கொடுக்குறான், திக்ரு செய்ய
இருக்கிறான்னு நினைத்த அடுத்த கணத்தில் அந்த குழந்தை வஃபாத்தானது. விளங்கினார்கள் ரப்புல் ஆலமீன் 12 வருடங்களாக ஒவ்வொரு இரவும் நமக்கு தினமும் உணவை கொடுத்தது நாம் தொழுத தொழுகையினால் அல்ல, நாம் நோற்ற நோன்பினால் அல்ல, நாம் செய்த இபாதத்தினால் அல்ல, நாம் செய்த திக்ரினால் அல்ல, என் குழந்தையினுடைய தவக்குலினால் என்பதை விளங்கினார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைத்தார்கள் என்பது வரலாறு. இதுதான் நமக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பதை நாம் விளங்க முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் தான் இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுப்பான். நான் வளவில் மாத்திருந்த நல்லா இருக்கான்ப்பா, அவன் நம்ம என்ன பார்த்துக்குவான் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஐயோ நம்ம வேலைக்கு போகலைன்னா என்ன ஆக போதோ, நம்ம காசு சம்பாதிக்கலன்னா என்ன ஆகுமோ, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், பட்டி கிடந்து சாக வேண்டியதான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளால் இருக்கும். வெளிப்படையில் அல்லாஹ் கொடுப்பானு, அல்லாஹ் இருக்கிறான், எல்லாமே தவறுகள் வச்சா போதும் என்ற எண்ணம் நம்ம பலர்களுக்கும் இருக்கிறது. இந்த எண்ணம் நாவளவில் மாத்திரம்தான். அவர்களுக்கு உள்ளத்திலும் நாவிலும் ஒரே எண்ணம். அதனால் தான் அவர்கள் இறை நேசர்களாக விளங்குகிறார்கள். ஒரு குருவை பார்க்கிறதுக்கு ஒரு சீடர் வந்து என்ன பண்றாரு, நீங்க அப்படிதான் நான் அல்லாஹ்க்காக வந்து நான் என்னுடைய பொருள்லாம் சதக்கா செய்யறேன். உடைய மனதில் இறைவனுடைய திருப்தி மாத்திரமே இருக்கிறது. அவனுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ காசு செலவு பண்ணுறேன், அவனுக்காக மட்டும்தான் இவ்வளோ காசு நான் சதக்கா செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். இது சம்மந்தமாக ஒரு கற்பனை கதையாக எழுதுவாங்க. ஒரு குருவை பார்த்து ஒரு சீடர் வரும்போது என்ன பண்ணுறாரு, அதாவது அந்த குரு எப்படின்னா எல்லா நேரத்துலையும் அவரை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரு என்ன பண்ணுறாரு, நிறைய தங்க காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கொண்டு போய் கொடுத்தா நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, சார் பெரிய ஆளப்பா, குருவுக்கு எவ்வளோ காசு வந்து கொடுக்குறாரு, பெரிய கொடையாளியாக இருப்பார் போல, பெரிய கொடை உள்ளலாக இருப்பார் போல, பரவாயில்லையே நம்மளாலாம் கொடுக்க முடியல, ஒரு என்னமா கொடுக்குறாரு, என்னமா தர்மம் செய்கிறாரு, என்னமா தானம் பண்ணுறாரு அப்படின்லாம் நினைப்புங்கிறதுக்காகவே ஒரு கோயில் நிறைய கொண்டு போய் குரு பார்த்தோன்னே விளங்கிட்டார், இவர் இதுக்கு தான் வர்றாரு அப்படின்னு. போனவனே காசை கொடுத்தவனே, ஏப்பா இப்போ எனக்கு அப்படி தானே, ஆமாம் குருவே உங்களுக்கு தான் இந்த காசெல்லாம், உங்களுக்கு தான் இந்த பொற்காசெல்லாம், இப்போ இருந்து நீ எனக்கு சொந்தம் அப்படி தானே, ஆமாம் இது இப்போ இருந்து உங்களுக்கு தான், அப்போ நீ என்ன பண்ணு, இது எனக்கு தானே, இதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சொன்னவனே நீங்கள் என்ன பண்ணு, பக்கத்தில் கங்கை நதி ஓடிட்டு, பெரிய ஆறு ஓடிட்டு, மொத்தமாக போய் தூக்கி போட்டு வாழ மூஞ்சி மொத்தமாக மாறிடுச்சு, முகம் வாடி போனது, என்னடா இது மொத்தமாக கொண்டு போய் ஆற்றுல போட சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்ததை பெருசாக நினைச்சல கொண்டு வந்தோம், குரு சந்தோஷமா ஏத்துக்கு வரல கொண்டு போய் ஆற்றுல போட சொல்றாரு. உடனே வேற வழி இல்லை, குரு சொன்னா தட்ட முடியாது, வார்த்தைகளை மீற முடியாது, கொண்டு போறாரு ஆற்றுக்கு. ஆற்று ஓரத்தில் போய் உட்காந்து ஒவ்வொரு காசா தூக்கி போடுறாரு. குரு பார்த்தாரு, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்ட்டு என்ன பண்றாரு, குரு போற போய், என்னப்பா உன்னை ஆற்றில் வீசி விட்டுதான் வர சொன்னேனே தவிர ஆற்றில் சேர்த்து விட்டு வா என்று சொல்லவில்லை, ஒன்னொன்னா தூக்கி போட்டுட்டு இருக்கிற. இப்போ தெரியுதா, நீ எனக்காக முழுமையாக உன் பணத்தை அர்ப்பணிக்கவில்லை, நீ எனக்காக முழுமளதாக உன் காசை கொண்டு வரவில்லை, நீ எனக்காக முழுமளதாக உன்னுடைய பொற்காசுகளை என் கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கலைங்கிறது உனக்கு இப்போ விளங்குதா என்று சொல்லித் தருவார்கள். நமக்கான படிப்பினை நம்ம அப்படிதான் நம்ம கொண்டு போய் கொடுப்போம், எப்பா கொடுத்துட்டோம்ப்பா. நம்முடைய மனதில் கடுகளவும் கூட இறைவனுடைய பொருத்தம் என்பது இருக்காது. எல்லோரும் பார்க்கிறார்கள், நான் பெரிய கொடை வல்லன், நான் பெரிய கொடையாளி, என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும், என்னை எல்லோரும் புகழ வேண்டும், என்ன கொடை வல்லன், இவரை மிஞ்சி இந்த ஊர்ல யாருமே கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்மில் பலர்களும் கொடுக்கிறோம். இதுதான் நமக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு நம்மளால தாங்க முடியும். நான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான், நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்றெல்லாம் நாம் புலம்புகிறோம். உலகத்தினுடைய ஆசைகளை எல்லாம் விட்டு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஏராளமான பெருமக்கள். ஒரு பெண்மையினுடைய வரலாறுல சொல்லுவாங்க, சில பேர் என்ன பண்றாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. சில சாகிதீன்கள் உலகத்தை வெறுத்து வாழ்றவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க. போகும்போது ஒரு அம்மாவை பார்க்குறாங்க. அந்த அம்மா எங்கே போகிறாங்க, அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு வராங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, இலா ஐன எங்கே போகிறீங்க,
இலா பைத்துல்லாஹில் ஹராம், காபத்துல்லாஹ்க்கு நான் போகிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் காபத்துல்லாஹ்க்கு நான் போகிறேன். உங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியம், அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லை. ஃபரஐத் தம்ஷி பிலா ஜாதின் வலா ராஹிலத்தின், அவங்க அந்த அம்மாட்ட எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, நடந்து தான் வராங்க. ஒட்டகமும் இல்லை, குதிரை இல்லை, எந்த ஒரு பிராணியும் இல்லை பயணம் செஞ்சு விடுறது. நம்ம அப்படி வெறுங்கால் அப்படி நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. பார்க்குறாங்க, எங்கே போறீங்க? இவங்க நினச்சிட்டாங்க ஏதோ பக்கத்தில் இருக்க ஊருக்கு எதுவும் போவாங்களா இருக்கும். பார்த்தா தோற்றத்தில் ஹஜ் செய்ய வந்த மாதிரி தெரியல. அந்த அம்மாவை பார்த்தா பார்க்கிறவங்களும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்களும் இந்த உலகத்தை வெறுத்து உலகத்தை ஒதுக்கி வாழக்கூடிய ஜாகிதீன்கள். அவங்க பார்க்குறாங்க, அந்த அம்மா பார்த்து உங்களுக்கு ஆச்சரியம். சரி, பக்கத்தில் எங்கேயாவது போவாங்க இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லா ஐநனவனை இலாம் வைத்தில்லா இல்லை நான் காபத்துல்லாஹ்க்கு போகணும். கேட்குறாங்க. கேட்கல அந்த அம்மா என்ன தெரியுமா கேட்குறாங்க? அந்த அம்மா ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? வெறுங்கையோடு போவீங்களா? அந்த வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டையும் தூக்கிட்டு தண்ணியும் தூக்கிட்டு வாகனத்தையும் கூட்டிட்டு அங்கே போய் சமைச்சு சாப்பிடலான்னு போவீங்களா? அப்படின்னு ஒரு சரியான ஆச்சரியம். அடா, இது நம்மளை விட அநியாயத்துக்கு சாமியாக இருப்பாங்க போல என்று நினைத்து விட்டு அவர்களோடு பயணத்தை தொடருகிறார்கள். அந்த பெண்மணி அவ்வளவு பற்றற்ற வாழ்க்கையை வாழுகிறார்கள். போகும்போது காபத்துல்லா வந்துருச்சா? கொஞ்சம் தூரம் நடந்தவனே கேட்பான், காபா வந்துருச்சா? காபா வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் தூரமாக வந்துடும். அடுத்து கொஞ்சம் ஸ்டெப் வைப்பாங்க, காபா வந்துருச்சா? காபா வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துடும். மாட்டுக்கு போனேன், காபா வந்துருச்சா? வந்துருச்சா? கொஞ்சம் தூரம் வந்துடும். மக்காவை நெருங்குகிறார்கள். மக்காவுக்கு வந்துட்டோம், காபா வந்துருச்சா? இல்லை இல்லை, மக்காவுக்கு வந்துட்டோம், காபாக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். அப்படியா, போயிடுவோமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். சரி சரி, காபா வந்துருச்சா? வந்துருச்சா? தான் இப்போ வந்துடும். காபாவை பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பின்னால் அவர் இந்த அம்மாட்ட சொல்றாங்க, அதான் பைத்து ரப்பிக், நீங்க கேட்டீங்கல்ல காபத்துல்லா காபத்துல்லான்னு, இதுதான் அல்லாஹ்வினுடைய காபா, இதுதான் நீங்கள் கேட்ட ரப்பினுடைய காபா. அந்த பெண்மணியுடைய கண்ணிற்கு முன்னால் காபா முழுமையாக தெரிகிறது. அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானாக. கண்களுக்கு முன்னால் காபா முழுமையாக தெரிகிறது. கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு அழுது கொண்டு காபாவினுடைய வாயிலில் கொண்டு தலையை வைத்தார்கள். ஹாதா பைத்து ரப்பி, ஹாதா பைத்து ரப்பி என்ற சப்தம் உயர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் ஹாதா பைத்து ரப்பி, ஹாதா பைத்து ரப்பி, ஹாதா பைத்து ரப்பி சப்தம் குறைந்தது. சப்தம் நிசப்தமானது. ஃபனவர்னா இலைஹா ஃபஇதா ஹிய மாத்தத். நாங்கள் கிட்ட போய் பார்த்தோம், சத்தம் வரலன்னு பார்த்தோம், அந்த அம்மா மௌத்தாயிட்டாங்க. இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. கஅபாவிற்கு சென்றால் அல்லாஹ்வினுடைய விருந்தாளி என்பதை முழுமையாக விளங்கிய பெண்மணியினுடைய வரலாறு இது. நம்ம கஅபாக்கு போறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டுருவோம். கஅபாக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் வேணாப்பா, அதில் சாப்பாடு சுமாராக தான் இருக்குமா, அந்த ஹோட்டலில் போடு, அங்கே சூப்பராக கொடுப்பான். அங்கே போட்டேன்னா இந்த ஃபுட்டு கிடைக்குமா, அங்கே போட்டால் ஏசி இருக்குமா, அங்கே போட்டால் அந்த பாத்ரூம்ல சுடுதண்ணி வருமா என்ற அளவிற்கு நாம் இன்றைக்கு யோசிக்கிறோம். அன்றைக்கு கையில் உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் பயணம் செய்வதற்கு வாகனமும் இல்லாமல் வெறுங்காலில் நடந்து சென்று காபாவை பார்த்து தலையை வைத்து மரணித்தவர்கள் இது போன்ற வழிமார்கள். இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பதை நாம் விளங்க முடிகிறது. இமாம் பெருமக்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க, எப்பா இதான் குந்த சபியன், குழந்தையா இருக்கும்போதுதான் தாழமும் தல்லாகும் ஆசிபியன், குழந்தை பருவத்தில் இருந்தியே குழந்தையா இருக்கும்போதெல்லாம் குழந்தைகளோட சேர்ந்தே விளையாண்டு காலத்தை கழிச்சுட்டேன். இதான் குந்த ஷாபன் வஃபல் தபில் நகுவி, நல்லா வாலிப பருவத்தோட உடல் நல்லா திடகாத்திரமாக இருக்கும்போது உடம்பு நல்லா தானே இருக்குது, நம்ம அமல் செஞ்சுக்கலாம், இன்னும் நாள் இருக்க தானே செய்யுது அப்படின்னே சில காலத்தை போக்கிட்டேன். இதான் குந்த ஷேகன், வயசு ரொம்ப ஆனதுக்கு அப்புறம் சிறுத்த லைஃபா எப்படி மாறிட்டேன், ரொம்ப பலகீனமாக தான் ஆகிட்டேன். இப்போ எங்கேப்பா இபாதத்தெல்லாம் செய்யறது, அவ்வளோதான், உடம்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, உடம்புல தெம்பு இல்லை, கையை கூட தூக்க முடியல, நடக்க முடியல, சேர்றதான் உட்கார வேண்டியதாக இருக்குது, தொழுகிறது கூட நெத்தி சுற்றுவது, தரையில் பட மாட்டேங்குது, இப்போ நான் எங்கே போய் அல்லாஹ்வை விழுந்து விழுந்து வணங்க என்று இருக்கிறாயே. குழந்தை பருவத்தை விளையாடி கழித்தாயே, வாலிப பருவத்தை அசால்ட்டாக பொதுமக்குத்தனத்தில் கழித்தாயே, வயோதிக பருவத்தை
பருவத்தை முடியாமல் கழிக்கிறாய், எப்போதுதானப்பா நீ இறைவனை வணங்கப் போகிறாய் என்று இமாம் பெருமக்கள், இறைநேச செல்வர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் என்றால் நம்மிடத்தில் அதற்கான பதில் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிப்பான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா. உலகத்தில் எந்த ஒரு மனிதன் என்னுடைய நினைவை, என்னுடைய வசனங்களை எல்லாவற்றையும் புறக்கணித்து வாழுகிறான், நான் சொல்றதெல்லாம் அவன் என்ன பண்றான், புறக்கணிச்சிட்டே வரான், கேட்க மாட்டேங்கிறான். அப்படி இருந்தானா ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேங்கிறான். யார்? அல்லாஹ் சொல்றான், உனக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன். வஹஷருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத்து நான் எப்படி தெரியுமா நான் எழுப்புவேன், குருடனாக எழுப்புவேன், கண் பார்வையற்றவனாக எழுப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அந்த எழுப்பப்பட்ட மனிதன் கேட்பானா, கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா வகது குன்து பஸீரா. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும்போது நல்ல கண்ணு எனக்கு இருக்க தான் செஞ்சிச்சு, நல்லா நான் பார்வையெல்லாம் பார்க்க தான் செஞ்சேன், இப்படி இருக்கும்போது எனக்கு குருடனால எழுப்பியிருக்கிற என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானா, கால கதாலிக அத்தத்துக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா. நான் நீ உலகத்தில் இருக்கும்போது உனக்கு என்னுடைய போதனைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், உன்னுடைய நினைவுகளை பற்றி எல்லாம் இடத்தில் நான் எச்சரித்தேன், என்னை பற்றி உண்டான விஷயங்களை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து நான் சேர்த்தேன், அதை எல்லாத்தையும் நீ மறந்துட்டேல, அன்னைக்கு நீ என்னுடைய விஷயத்தை மறந்தாய், அன்றைக்கு நீ என்னை மறந்தாய், என்னுடைய வசனங்களை மறந்தாய், என்னுடைய போதனைகளை மறைந்தாய், இன்றைக்கு நான் உன்னை மறந்துட்டேன். அல்லாஹ் கியாமத்து நாளில் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானான். கியாமத்து நாளில் உலகத்தில் எந்த அளவிற்கு வாழுகிறோமோ அதைவிட பன்மடங்கு ஆரோக்கியமான முறையில் நபிமார்களினுடைய கூட்டத்தில் எழுப்புவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானா, அப்ப கேட்பான், நீ உலகத்தில் என்னுடைய தொடர்பை விட்டு துண்டித்து வாழ்ந்தாயே, உலகத்தில் வாழும் பொழுது என்னை புறக்கணித்து இருந்தாயே, உலகத்தில் வாழும் பொழுது என்னை நீ பொடுபோக்காக நினைத்து கொண்டு இருந்தாயே, அதனாலதான் நான் குருடு நான் எழுப்புறேன் அல்லாஹ் சொல்லுவான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கேட்பான் மனிதர்களை பார்த்து, அப்ப ஹசிபத்தும் அன்னமா கலக்குனாக்கும் அபசா, நான் அவளை வேஸ்ட்டாக படைச்சுன்னு நினச்சிங்களோ? அல்லாஹ் கேட்குறான், அப்ப ஹசிபத்தும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா, அன்னமா கலக்குனாக்கும் அபசா, அவனை நான் படைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக படைச்சேன்னு நினச்சிங்களோ? கேள்வி கேட்டுட்டு ரப்புல் ஆலமீன் பதிலை சொன்னாமல் அன்னம் நிலைனானா துருஜா, நீங்கள் என்ன திருப்பி எங்கே தெரியுமா வந்தாலும் திருப்பி ஏண்டதாப்பா வந்தாகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களை வேஸ்ட்டாக ஒன்று படைச்சேன்னு நினச்சிங்களா, திருப்பி நீங்கள் எங்கே வந்தாகணும், ஏண்ட தான் வந்தாகணும். கேட்ட கேள்வி ஒன்று, அடுத்து தொடருகிற வார்த்தைகள் வேறு. பதில் எங்க இருக்கு தெரியுமா? ரப்புல் ஆலமீன் பதிலை வேறு வசனத்தில் கொடுக்கிறான். வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தில் நாம் மனிதனையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் என்பதை ரப்புல் ஆலமீன் இதற்குண்டான கேள்வியை வேறு வசனத்தில் தொடர்கிறான். அங்கே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நான் வேஸ்டா படைச்சேன்னு நினைக்கிறதுனா நினைச்சுக்கோ, திரும்பி நீ என்கிட்ட தானே வருவ, நீ வா, அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ வருவே இல்லை, என்கிட்ட தானே வந்தாகணும். உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ வாழுகிறாய், உன்னுடைய மனம் போட போக்கில் வாழுகிறாய், உன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் நீ உன் வாழ்க்கையை தொடருகிறாய். நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ உலகத்துல எல்லாமே நடக்கணும் நினைக்கிற. ஒரு சின்ன ஒரு சோதனை வந்தாலும் நீ பொறுப்பதற்கு தயாராக இல்லை. ஒரு சின்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை உன்னிடத்தில் இல்லை. இப்படிலாம் இருக்கணும் நீ நினைக்கிறியே, நீ நாளைக்கு வா, நான் அங்க உன்னை பார்த்துக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எந்த அளவிற்கு மோசமாகிவிட்டது என்பதை நாம் விளங்க வேண்டும். சொல்வதற்கு சிரமமானாலும் நிதர்சனம் இதுதான். இன்றைய காலத்திலாம் ரிஸ்க் அதிகமாகணும்னா வாக்கியா சூறாவை டெய்லி வீட்டில் தொடர்ந்து ஓதுவாங்க. வாக்கியாவை ஓதுவோம். எல்லா நேரத்துலையும் இரவுல எல்லாம் வாக்கியா ஓதிக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் ரிஸ்க்கு பஞ்சம் இருக்காது. இப்போது வாக்கியா ஓதலையாப்பா, நான் அந்த 10 நிமிஷம் ஓதுற நேரத்தில் கடையில் போய் நின்னா 200 ரூபா சம்பாதிச்சுக்கிறேன். நான் அந்த ஓதுற நேரத்தில் நாம் என்ன 500 ரூபா எனக்கு கிடச்சிடும். நீ வாக்கியா ஓதுங்கிற. வாக்கியாவின் மீதுள்ள நம்பிக்கை இன்றைக்கு இல்லை. பணத்தின் மீதுள்ள மோகத்தின் காரணத்தில்
காரணத்தினால் குர்ஆனினுடைய வசனங்கள் பொதுபோக்காக பார்க்கப்படக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காசுக்கு இருக்கிற மதிப்பு இன்றைக்கு குர்ஆனிற்கு இல்லை என்பதுதான் நிதர்சனம். யாரும் காரணம் இல்லை, நாம் தான் காரணம் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லித் தருவான். எந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான் தெரியுமா? எந்த வீட்டில் இருக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து கருணை செய்வான் தெரியுமா? ரஹிமல்லாஹு ரஜுலன் قام من الليل يصلي وأيقظ امرأته فإن أبت نضح في وجهها الماء. மனுஷன் என்ன பண்ணுவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இரவு நேரம் வந்து விட்டால், அதாவது இது ஃபரலான தொழுகையோ வாஜிபான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ அல்ல, எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் இரவினுடைய நடுநிசை நேரம் வந்து விட்டால் காமனிகள் லைலி, இரவு நேரத்தில் எந்திரிச்சு நின்றவர் என்ன பண்ணுவார்? யுஸல்லி, தொழுவார். அவரோடு நிற்க மாட்டார். என்னுடைய மனைவிமார்களை எழுப்புவார். எப்பா இந்திரிப்பா, டைம் ஆச்சு, நம்ம தொழுகிறோம்னு என்ன பண்ணுவார்? தன் மனைவியையும் எழுப்புவார். அந்த மனைவி மறுத்து விட்டால், எனக்கு தூக்க வருதுனால எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டா, நல்லா வஜிஹா அல்மா, தண்ணியை கொண்டு போய் மூச்சில் தெளிச்சு எழுப்புவார். எந்திரிமா, நம்ம தொழுகணும், இரவினுடைய நேரம் வந்து விட்டது, இறைவனோடு நாம் சம்பாஷிக்கக்கூடிய நேரம் இது, இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது, இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாசத்தை அதிகமாக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்க வேண்டாம், எழுந்திரி என்று தண்ணீரை தெளித்து எழுப்புவார்கள். அப்பேற்பட்ட மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்து செய்கிறான், கருணையை பொழிகிறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறுத்தவில்லை, ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், அல்லாஹ் ஒரு பெண்மணிக்கு ரஹ்மத்தை செய்கிறான். அதே மாதிரி தான் அந்த அம்மா என்ன பண்ணும்? காமத்து மீன் எல்லை, இரவு நேரம் இருந்துச்சு, அந்த அம்மா எழுந்திரிச்சு தொழுக ஆரம்பிச்சு. என்னுடைய கணவரையும் எழுப்பும். இந்த கணவர் மறுத்தால் இந்த கணவனுடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுந்திரியுங்கள். இறைவனோடு தொடர்பை நாம் ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது. இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் நம்முடைய தொடர்பை நாம் சீர்படுத்தக்கூடிய நேரம் இது. எழுந்திரியுங்கள் என்று எழுப்பி அந்த மனிதரை, கணவரை எழுப்பி எந்த பெண் தொழுகிறாளோ அந்த பெண்ணிற்கு ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்து செய்கிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. நீங்க நம்ம சின்ன சின்ன பாவம் நினைச்சிட்டு நிறைய பாவம் செய்யறோம். நான் என்ன பெருசா பாவம் செஞ்சுட்டேன்? நம்ம செய்யலாம் சின்ன சின்ன பாவம் தான். அதாவது சின்ன சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சிறுதுள்ளி சேரும் பொழுது அது பெரு வெள்ளமாக மாறும். ஒரு கற்பனை கதையை கொண்டு வருவாங்க. ஒரு ஞானிகிட்ட 2 பேர் வர்றாரு. 2 பேர் வந்து ஒருத்தர் சொல்றாரு, நான் பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் பெருசாலாம் ஒன்று, இன்னொருத்தர் நான் பெருசாலாம் ஒன்றும் பாவம் செய்யலை, நான் கொஞ்சமாக தான் பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. என்ன 4 பேர்த்த பற்றி எங்கிட்ட போனால் அவனை பற்றி இவன்கிட்ட சொல்லுவேன், இவன்கிட்ட பற்றி அவன்கிட்ட சொல்லுவேன், அங்கே போனால் நான் போய் சொல்லி வியாபாரம் பண்ணுவேன், இங்கே போனால் இவனை ஏமாற்றுவேன். இது மாதிரி சின்ன சின்ன பாவம் தான் அப்படின்னு இவர் பெரிய பாவம் செய்வார். நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மீட்சி கிடைக்காதா, எனக்கு மன்னிப்பு கிடைக்காதான்னு பெரிய பாவம் செஞ்சு 2 பேர் வராங்க. ஞானி பார்த்தாரு, இந்த சின்ன சின்ன பாவமாக செஞ்சிருக்கிறாரு, அவரை பார்த்து இவன் அசால்ட்டாக இருக்கிறார், இவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன தெரியுமா பண்ணுறாரு? 2 பேரையும் அனுப்புகிறார். 2 பேரும் போகணும். எப்பா நீ பெரிய பாவம் செஞ்சிருக்கிற, பெரிய ஒரு கல்லை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தரை பார்த்து நீ சின்ன சின்ன பாவம் நிறையா செஞ்சுருக்கிற, ஒரு சாக்கு எடுத்துக்கோ, ஒரு பைய எடுத்துக்கோ, சின்ன சின்ன கல்லாம் தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்கிறார். 2 பேரும் போகிறாங்க. பெரிய பாவம் செஞ்சவர் என்ன பண்ணார்? பெரிய ஒரு கல்லை தூக்கினார். தூக்கிட்டு வந்து யார் முன்னாடி போட்டார்? ஞானி முன்னாடி போட்டார், குரு முன்னாடி போட்டார். இந்த சின்ன பாவம் செஞ்சார், அவர் என்ன பண்ணார்? சின்ன சின்ன கல்லா பைய ஃபுல்லாக கொண்டு வந்து நின்ட்டாங்க. 2 பேரும் நின்ட்டாங்க. இப்போ ஞானி சொன்னாரான்னா 2 பேரும் எங்கேருந்து கல் எடுத்தீங்களோ அங்கே போய் போட்டு வாங்கிட்டார். பெரிய கல் எடுத்தவர் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் அசால்ட்டாக எடுத்த இடத்துல போட்டு வந்துடுவார். சின்ன கல் எடுத்தவர் கேட்டாரா, நான் எங்கேருந்து எடுத்தேன்னு எனக்கே தெரியல. இப்பொழுது விளங்குகிறதா உன்னுடைய பாவம்? நீ சிறிய சிறிய பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதை எடுத்த இடத்தை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இறைவனிடத்தில் உன் பாவம் சிறிதல்ல, அது பெரிதுதான் என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டும் மூலமாக இந்த கதைகளை நமக்கு சொல்லித் தருவார்கள்.
நாம் விளங்க வேண்டும். நமக்கும் வழிமார்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். they loves the creator, we loves the creation. அவ்வளவுதான். இந்த ஒரு மணி நேரத்தினுடைய பயானினுடைய சுருக்கம் 2 வரிகள். they loves the creator, we loves the creation. வலிமார்கள், சாலிஹீன்கள், மேன்மக்கள், நல்லடியார்கள் படைத்தவனை காதலிக்கிறார்கள். நாம் படைப்பினங்களை காதலிக்கிறோம். இதுதான் நமக்கும் வலிமார்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். இதுதான் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கி வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் நிறைவாக 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 தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் இறைவனுக்காகவே வாழ்ந்து, வாழும் காலமெல்லாம் இறைவனையே துதித்து, வாழும் காலமெல்லாம் இறைவனையே வணங்கி, இறைவனையே நினைத்து, மரணிக்கும் பொழுதும் அல்லாஹுவை நினைத்து, மரணித்ததற்கு பின்னால் கபரிலும் அவனை நினைத்து, மஹ்ஷரிலும் அவனை நினைத்து, சுவனத்திற்குள் சென்றாலும் அவனையே கண்டு முழுமையாக கழிக்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழையும் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் கந்தூரி வைபவத்தை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவில் இன்று இறைவனோடு இறைநேசர்களின் தொடர்பு என்ற தலைப்பின் கீழ் புனித மஹ்தரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி எஸ் முஹம்மது புகாரி ஆலிம் மஹதரி ஹஜ்ரத் அவர்களால் உரை நிகழ்த்தப்பட்டு மஜ்லிஸ் இனிதே நிறைவேறுவாய் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சுபஹ் தொழுகையை தொடர்ந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படும். அதைத் தொடர்ந்து சரியாக 6:45 மணி அளவில் மூலூர் ஷரீஃபும் கத்முல் குர்ஆன் துஆ ஓதப்பட்டு மஜ்லிஸ் இனிதே நிறைவு. இன்ஷா அல்லாஹ் நாளை ரபியுல் ஆஹிர் பிறை 11/3/10/2025 வெள்ளி பின்னேரம் சனி இரவு சரியாக 8:30 மணி அளவில் குத்துபா பெரிய பள்ளிவாசலின் ஹதீபும் முஅஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனருமான கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் HA அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹதரி ஹஜ்ரத் அவர்கள் கௌமின் காவலர் கௌசுல் ஆலம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் பிறை 11 மாதந்தோறும் நடக்கக்கூடிய குத்துபியத் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரிப் தொழுகை முடிந்தவுடன் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவர்களும் இம்மஜ்லிஸில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், வீட்டுண்டியல் வைத்திருப்பவர்கள் மஹதரா கந்தூரி கமிட்டியாளரிடம் கொடுத்து அதற்குரிய நேச்சர் ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. يا سيدي كل ظاهرا للأعداء بالمدد مجرى إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله نامعي الدين يا سيدي سندي قوتي ويا مددي كل ظهير الأعداء بالمدد مدير عرض مخذ بيدي مدى مددي خليفة الله نامعي الدين يا سيدي سندي قوتي ويا مددي كل ظهيرا للأعداء بالمدد مجير الأرض وخذ بيدي مدى مددي خليفة الله فينا معين الدين
فالله أعتق فأنت مالكه ونجيني من الله فيها مالكه سلطان كل ولي معي الدين صلى الله مدام الغوث الأعلم على محمد علي خير مقام وعليم الذي دينا رشاد أقام فصلوا يشفع لي يا معي الدين والتابعين لهم مؤسس الدين وفنينا أدسالهم لله للدين مستبشرين بفضل الله في الدين ومنهم من تسعني معي ديني الحمد لله حمدا دائما أبدا الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين. حمد يوافي نعمة مزيدا وفعلنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. اللهم اغفر لنا ذنوبنا تعالى من كلامك نهزيم هذه يدية واسعة ورحمة نازلة وبركة شاملة وكفنا جاملة منك إلى روح نبينا سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين ثم إلى أرواح بدرين وحدين وخندقين وخيبرين وتبوكين والصالحين صحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى أرواح شيخنا الشيخ الدكتور رباني غوث الرمضاني معشوق الرحمن كنزير نوراني شيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى ثم
البغدادي رضي الله تعالى عنه، ثم إلى أرواح شيخنا شيخ سلطان عند خواجة معين الجسد أجمير قدس الله سره العزيز، ثم إلى أرواح أولياء الله تعالى عليهم أجمعين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم زد لهم فضلا على فضلهم ودرجة على درجتهم وكرامة على كراماتهم يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا ورزقا حلالا طيبا وعملا متقبلا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة نبينا سيدنا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا برحمتك يا رب العالمين. اللهم اسقنا الغيث ورحمة ولا تجعلنا من القانتين. ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. شيخنا يا محيي الدين أحيي قلبنا في كي نراها كاليقين مولانا حتى اليقين. شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نراها كاليقين مولانا حتى اليقين. شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نراها كاليقين مولانا حتى اليقين. صلى الله